ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சரான கதையெல்லாம் நமக்கு தெரியும். பாஜக தானே அவர்களை எதிர்த்திருப்பவர்களை அனைவரையும் சிபிஐ, இடி போன்ற தனது ஆட்சி அதிகாரங்களால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதுதான் இவர்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது அதற்கு அடுத்தபடியாக பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் கூட்டணி கட்சியுடன் இருக்கக்கூடிய லோக் ஜனசக்தி கட்சி, அதாவது சிராக் பஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சி, தாங்கள் தன்னிச்சையாகவோ அல்லது கூட்டணி கட்சிகளுடனோ கண்டிப்பாக நாங்கள் ஜார்க்கண்டில் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. ஜார்க்கண்டில் தற்போது ஆட்சி செய்யக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கட்சி இணைந்து ஜார்க்கண்டில் ஆட்சி செய்து வருகிறது. அவர்களுடைய ஆட்சி காலம் முடிவடைந்து மீண்டும் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. இங்கே பாஜக தன்னுடைய இழந்த அந்த பதவியை மீண்டும் எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று பல கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தற்போதிலிருந்தே அவர்கள் கூட்டணி கட்சி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது ஜார்க்கண்டில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இவர்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சார்ந்தவர்கள். ரீசெண்டாக ஹேமந்த் சோரனை சிபிஐ மற்றும் இடியை வைத்து கைது செய்து சிறையில் அடைத்து மீண்டும் ஜாமீன் மூலமாக வெளியே வந்து ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சரான கதையெல்லாம் நமக்கு தெரியும். பாஜக தானே அவர்களை எதிர்த்திருப்பவர்களை அனைவரையும் சிபிஐ, இடி போன்ற தனது ஆட்சி அதிகாரங்களால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதுதான் இவர்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பித்து வந்திருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சர் பதவியை ஏற்றிருக்கிறார் என்பது தற்போது பாஜகவுக்கு மீண்டும் பேரடியாக இருக்கிறது. இப்போது அதற்கு அடுத்தபடியாக பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் கூட்டணி கட்சியுடன் இருக்கக்கூடிய லோக் ஜனசக்தி கட்சி, அதாவது சிராக் பஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சி, தாங்கள் தன்னிச்சையாகவோ அல்லது கூட்டணி கட்சிகளுடனோ கண்டிப்பாக நாங்கள் ஜார்க்கண்டில் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிராக் பஸ்வான் சொல்லி இருக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் பாஜகவை கதிகலங்க வைக்கிறது. ஏற்கனவே அவர்கள் இரண்டு கட்சிகளுடன் கூட்டணி வைத்து இந்த வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்று இருக்கும் பொழுது சிராக் பஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சி தனித்து நின்றோ அல்லது கூட்டணி கட்சியாகவோ போட்டியிடுவோம் என்று கூறியிருப்பது பாஜகவிற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்றே தெரியவில்லை. 2000ஆம் ஆண்டு பீகாரில் இருந்து ஜார்க்கண்ட் தனி மாநிலமாக பிரிந்தது. 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடக்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிராக் பஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சிக்கு மிகப்பெரிய அளவிலான ஆதரவு குறிப்பாக கிழக்கு ஜார்க்கண்ட் போன்ற இடங்களில் இருக்கிறது என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். சிராக் பஸ்வான் தலைமையிலான கட்சியும் போட்டியிட்டு விட்டால் காங்கிரஸ் ஹேமந்த் சோரனுடைய கட்சியுடன் இணைந்து போட்டியிடும், பாஜக, ஜேஜேஎம்யூ போன்ற கட்சிகள் இணைந்து போட்டியிடுகிறது, லோக் ஜனசக்தி தனியாக போட்டியிடுகிறது. இப்படி மும்முனை போட்டியாக ஜார்க்கண்டில் இருக்கும். ஹேமந்த் சோரன் மீது ஏற்கனவே அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைந்திருப்பதால் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நேரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது இந்த நேரத்தை பயன்படுத்தி பாஜக எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. புதிதாக எங்களுடைய கட்சி வந்திருக்கிறது, எங்களுடன் அல்லது எங்களுக்காக ஒரு தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் என்கின்ற விதத்தில் யாருக்காவது ஒரு விதத்தில் தங்களுடைய சப்போர்ட்டை அளிப்பார்கள் என்பதற்காக தற்போது லோக் ஜனசக்தி கட்சியும் தனியாக போட்டியிட பார்க்கிறது. மும்முனை போட்டியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒருவேளை காங்கிரஸ் வெற்றி பெறலாம், பாஜகவிற்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, லோக் ஜனசக்தி கட்சிக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஜார்க்கண்ட் அரசியல் களத்தில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்று மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.